My dear students and parents, இப்போ ஆக்சுவலி நம்ம நீட் எக்ஸாமினேஷனை எந்த விதமான மால் ப்ராக்டிஸும் இல்லாமல் வைக்கிறதுக்கான சஜஷன்ஸை சொல்லலாம் அப்படின்னு NTA உடைய 7 மெம்பர் கமிட்டி கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் உங்களுடைய ஐடியாஸ் என்ன, அதை எங்களுக்கு மெயில் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ. இது ஒரு ஓப்பன் டாக், இது ஒரு டிபேட். நீங்களும் இந்த டிபேட்டில் கலந்துக்கலாம். நான் அதை பற்றி தான் இப்போ பேசுகிறேன், இதை பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் திங், இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? How to conduct the NEET exam without any malpractices? Is that possible? So we start with this question, right? இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ பெரிய மக்கள் தொகை, 20-25 லட்சம் பேர் எழுதக்கூடிய பரீட்சை, போக போக அது இன்னும் 30 லட்சத்துக்கு கூட போகலாம். பட் இவ்வளோ பெரிய பரீட்சையை எந்த ஒரு மால் ப்ராக்டிஸும் இல்லாமல் வைக்கணும் அப்படிங்கிறது அவசியமான ஒரு தேவை தான். வைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். To the 7 member committee, jointly let us give some suggestion. I am only discussing with you so that you also give me some suggestions in the comment box, and we will consolidate everything and send it to the 7 member high level committee, and we have to do it before 7th of July. இல்லையா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய ஐடியாஸ் என்னவோ அதை ஜூலை 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. Let us go further. இப்போ ஃபர்ஸ்ட்டு இது கொஸ்டின் பேப்பரில் எந்த விதமான மால் ப்ராக்டிஸும் இல்லாமல் ஒரு பரீட்சையை வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுங்கன்னு கேட்கும்போதே என்னென்ன மால் ப்ராக்டிசஸ் நடந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னாதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை யோசிக்க முடியும். இப்போ நாட்டு மக்கள்கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி அண்ட் பேரண்ட்ஸுக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது உங்களுடைய கருத்து என்ன, எப்படி இந்த பரீட்சையில் பிரச்சனை இல்லாமல் பரீட்சை வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஆக்சுவலாக நடந்தது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா ஜூலை 8 சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வருது. இப்போ எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறது அவங்களுக்கு முடியாத ஒரு கட்டமாக இருக்கலாம். கேஸ் ரிலேட்டடாக எல்லாத்தையுமே சொல்லிட்ட மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். பட் we know certain things through the press and media. இப்போ என்னென்ன நடந்திருக்கு, மீடியா மூலமாக வந்த தகவல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். 1, கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையை பார்த்தோம். 2 கரெக்ட் ஆன்சர்ஸ் இருந்ததுனால போனஸ் மார்க் கொடுத்தாங்க, அது ஒன்று பார்த்தோம். அடுத்த விஷயம், நிறையா எக்ஸாமினேஷன் சென்டரில் சிசிடிவி இல்லை அல்லது ஒன்று தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன ப்ரிஸ்கிரைப்டு நம்பர் ஆஃப் சிசிடிவி அங்கே இருக்கணுமோ அதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. டிஜிட்டல் லாக் ஓப்பன் ஆகலை. அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு பாக்ஸில் இருக்குது, அதில் ஒரு டிஜிட்டல் லாக் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் டே அன்னைக்கு 1:15 மணிக்கு அது ஓப்பன் ஆகணும். நிறையா இடங்களில் அது ஓப்பன் ஆகலை. ஸ்ட்ராங் ரூமில் செக்யூரிட்டி இல்லை. நிறையா சென்டரில் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமில் செக்யூரிட்டியே இல்லை. அப்புறம் ஒரு சில இடங்கள்ல எல்லாம் இந்த அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் ஆக்சுவலாக அந்த டெசிக்னேட்டட் ஸ்டாஃப் கிடையாது. புதுசாக யாரோ அங்கே உள்ள அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வெளியில் வந்திருக்கு. வேற என்ன பிரச்சனை நமக்கு மீடியா மூலமாக வெளியில் வந்தது அப்படின்னா, இந்த கோத்ரா மாடல், குஜராத்தில் கோத்ராவில் என்ன மாடலில் என்ன எப்படி ஏமாற்று வேலை நடந்தது, பாட்னாவில் என்ன மாதிரி பிரச்சனை நடந்தது, அப்புறம் ஒரு சில இன்ஸ்டிடியூட்ஸில் என்ன பிரச்சனை நடந்திருக்கலாம், சிபிஐ உடைய அப்சர்வேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதில் இந்த பிரச்சனையில் ஃபஸ்ட்டு 3 நம்ம எடுத்துக்குவோம். அதை முடிச்சுட்டு நம்ம கீழே வருவோம். டைம் லாஸ் அப்படிங்கிறது என்ன செய்யணும், 2 கரெக்ட் ஆன்சர் அதுக்கு என்ன செய்கிறது, அடுத்த பாயிண்ட்டுக்கு என்ன செய்கிறது நம்ம பார்க்கலாம். 1, நமக்கே தெரியும், இன்விஜிலேட்டர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதே இல்லை. ஸோ முக்கியமான பிரச்சனை இன்விஜிலேட்டருக்கு நல்ல பக்காவான ட்ரைனிங் அண்ட் லைசன்ஸ் தேவை. இப்போ நம்ம ஒரு டிரைவர்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு வண்டியெல்லாம் ஓட்டி காமிச்சு அவர் லைசன்ஸ் வாங்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம எப்போயாவது ஒரு டிரைவரை ஹையர் பண்ணணும் அப்படின்னா
நம்ம கார் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா டிரைவர் ஆக்டிங் டிரைவர் அப்படின்னு கூப்பிடுறோம். அப்போ அந்த டிரைவர் முதல்ல லைசன்ஸ் வச்சுருக்காரான்னு பார்த்துட்டு ஓகே வாங்க கார் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம். அது மாதிரி இன்விஜிலேட்டர்ஸுங்கிறவங்க பக்காவாக ட்ரைனிங் ஆகி ஒரு பரீட்சைங்கிறத எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதில் டெஸ்ட் கிஸ்ட்லாம் எழுதி இல்லை, அது ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி தானே. நிச்சயமாக ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு சிம்பிள்னா அது வந்து டேக் லெஃப்ட் டர்ன், ஸ்கூல் ஜோன், ஸ்டாப் த வெஹிக்கிள், கோ ஸ்லோ அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி ஒரு இன்விஜிலேட்டர் அப்படின்னா இந்த எக்ஸாமை எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பக்காவாக ட்ரைனிங், ஒரு 2 days 3 days ட்ரைனிங். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஒரு லைசன்ஸ் வேணுமா இல்லையா. அது இருந்தால் இந்த டைம் லாஸுங்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அடுத்தது ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினில் ஓல்டு டெக்ஸ்ட் புக் பிரகாரம் பார்க்கும்போது ஒரு ஆன்சர் வருது, நியூ டெக்ஸ்ட் புக் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் பிரகாரம் பார்க்கும்போது வேற ஒரு ஆன்சர் வருது, அதனால் 2 ஆன்சருக்குமே மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு. ஆக்சுவலாக ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்க முடியும். அது ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக நான் வேறு ஒரு வீடியோவில் அந்த கொஸ்டினுக்கு எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத பற்றி நான் பேசுகிறேன். இப்போ இதை எப்படி சரி பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், டெஃபினெட்லி நம்ம வந்து one common textbook, international standard, translated into 18 Indian languages, இதுதான் கரெக்டான சொல்யூஷனாக இருக்க முடியும். சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி அல்லது பயாலஜி, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லையா, காமர்ஸ், இந்த மாதிரி முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக், 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப புவராக இருக்கே. நம்ம வேர்ல்டு நம்பர் 1, 2 அப்படிங்கிற மாதிரி ஃபின்லாண்டு நல்லா இருக்குது, டென்மார்க் நல்லா இருக்குது, ஜப்பான் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி 11th 12th முக்கியமான பாடங்களுக்கு ஃபிசிக்ஸ் புக் அப்படின்னா அது எப்படி போடணும், 11th என்ன படிக்கணும், 12th என்ன படிக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக அருமையான புத்தகத்தை போட்டு அதை எல்லா இந்தியன் லாங்குவேஜ்லேயும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாம் 18 லாங்குவேஜ்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த புத்தகங்களை கொடுத்தா இதுதான் சிலபஸ் அப்படின்னு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் இல்லையா. இப்போ 2005 போட்ட புத்தகத்தை இன்னமும் வச்சுக்கிட்டு நம்ம அந்த என்சிஆர்டி புக்கை வச்சு பரீட்சை வைக்கிறது தவறு தானே. அதனால டெஃபினெட்லி ஒரு அருமையான சிலபஸ், ஒரு அருமையான புத்தகம், விச் இஸ் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் புக் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும். இப்போ மாநில உரிமைகள் மீறல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து ஸ்டேட், தமிழ்நாடு பாடல் நூல் நிறுவனம் ஸ்டேட் வந்து கேன் டூ ப்ரிப்பேர் புக்ஸ் ஆன் தீஸ் சப்ஜெக்ட்ஸ். இப்போ முக்கியமாக ஃபிசிக்ஸில் நியூட்டன்ஸ் லா அப்படின்னா அது தமிழ்நாட்டில் வேற மாதிரி, ஆந்திராவில் வேற மாதிரி எப்படி வரும்? நியூட்டன்ஸ் லானா நியூட்டன்ஸ் லா தானே. அது மாதிரி மேத்தமேட்டிக்ஸில் சால்வ் திஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி ஒரு இது வருமா? அப்படி இல்லை. அதனால மெயின் சப்ஜெக்ட் சயின்ஸ், அக்கவுண்ட்ஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான புத்தகங்கள் இருந்தால், ஒரே புத்தகம் அப்படிங்கிறது இருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது. பட் இதெல்லாம் வந்து 1 or 2 இயர்ஸ் டைம் ஆகும், 1 or 2 இயர்ஸ் டைம் ஆகும். நம்ம பார்க்கலாம். இப்போது இன்விஜிலேட்டர் ட்ரைனிங்கிறது ஜஸ்ட் 1 இயரில் நம்ம 2025 நீட்டுக்கு முன்னாடி ரெடி பண்ணிடலாம். இந்த புக்கு ரெடி பண்ணுறதுங்கிறது ஒரு 2 இயர்ஸ் டைம் ஆகும். தென் எக்ஸாம் சென்டர் எஃபிஷியன்சி, ஒர்க்கிங் கல்ச்சர், ஒர்க் கல்ச்சர் அண்ட் எஃபிஷியன்சி வந்து நீட்ஸ் டு பி இம்ப்ரூவ்டு. அங்கே வந்து ஸ்ட்ராங் ரூமில் செக்யூரிட்டி இல்லை, சிசிடிவி கேமராஸ் அல்லது வேலை பார்க்கலை, பயோமெட்ரிக்கில் வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் தவறு, டிஜிட்டல் லாக் ஓப்பன் ஆகலை அப்படின்னு. இந்த எக்ஸாம் சென்டரில் ஆன் த எக்ஸாம் டே இந்த சிஸ்டம் எப்படி நம்ம இந்த பரீட்சையை வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லாமல் பார்க்க வேண்டியது என்டிஏ உடைய கடமை. இப்போ நம்ம முக்கியமான இஷ்யூக்கு வருவோம். இந்த மால் ப்ராக்டிசஸ், இந்த சீட்டிங், இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம வியூவர்ஸுக்கு வந்து பிரீஃபாக இந்த மால் ப்ராக்டிசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ தட் இஃப் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் திஸ், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, கோத்ரா மாடலுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம் சென்டர், இந்த எக்ஸாம் சென்டரில் ஒரு 20-30 ஸ்டூடெண்ட், இந்த 30 ஸ்டூடெண்ட்டை ஒரு புரோக்கர் வந்து இந்த சென்டரை நான் உனக்கு அலாட் பண்ணுறேன், பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்,
நீ எனக்கு 10 லட்ச ரூபா கொடு அப்படின்னு ஒரு புரோக்கர் வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணுறாரு. இந்த ஸ்டூடெண்ட்டு சில பேர் ஒரிசா, சில பேர் பீகார், இவங்கெல்லாம் கோத்ராங்கிறது குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்கூலுக்கு ஒரு 30 அப்ளிகண்ட் ஃப்ரம் வேரியஸ், கர்நாடகாலேருந்து கூட இருக்காரு. ஸோ வேரியஸ் அப்ளிகேஷன்ஸை ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் ரெடி டு பே 10 lakhs அவங்கள வந்து இந்த சென்டரை அலாட் பண்ண வைக்கிறார். ஒரு சென்டர் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக NTA உடைய அஃபீஷியல் சப்போர்ட் இல்லாமல் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரில. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்கூலுக்கு இந்த 30 பேருக்கு எக்ஸாம் சென்டரை அலாட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது பை சம்படி இந்த இன்ஃபர்மேஷன் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுது. இவங்க ஒரு ஃப்ராடு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீம் அலர்ட்டாக இருக்காங்க. மத்தியானம் மே மாதம் 5ஆம் தேதி 2 மணிக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. போலீஸ் வந்து ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 3-3:30 வந்து சரி என்ன மால் ப்ராக்டிஸ் நடக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு ஒரு ஸ்குவாட் வந்துட்டாங்க. எக்ஸாம் சென்டரை சரவுண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இந்த போலீஸ் டீம் வந்து உள்ளே வந்து பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது என்ன மால் ப்ராக்டிஸ் என்னங்கிறது ஒன்றும் தெரியல. ஏதோ ஒரு மால் ப்ராக்டிஸ் நடக்குது நாங்களே அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த டீம், இன்விஜிலேட்டர்ஸ் டீம், அவங்கள்ட்ட அவங்க பேக், அந்த ரூமெல்லாம் சர்ச் பண்ணும்போது மோர் தேன் 2 crore 60 lakhs பணம் வந்து கைப்பற்றாங்க. என்ன இவ்வளோ அமௌண்ட் எப்படி இவங்க இங்கே கொண்டு வந்திருக்காங்க, எப்படி இந்த பணம் வந்துச்சு அப்படிங்கிறத விசாரணை பண்ணும்போது தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 10 லட்சம், ஒரு சில பேரண்ட்டு போஸ்ட் டேட்டட் செக்கு கொடுத்துருக்காரு. ஒரு பையன் வந்து ஒரு 7 லட்ச ரூபாயை காரில் வந்திருக்கான், காரில் வச்சுருக்கான். இவங்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது கார்லேருந்து ஒரு 7 லட்சத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய பணத்தை இங்கே எக்ஸாமுக்கு வர பசங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அது எப்படி இந்த இன்விஜிலேட்டர்ஸ், அந்த NTA டீம் அண்டு ஸ்கூல் பிரின்சிபல், இவங்களுக்கு எப்படி இந்த பணம் போச்சு, என்ன காரணம், அவங்க கைக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத கேட்கும்போது தான் அவங்களோட மோடஸ் ஆஃப் ஆப்ரண்டி என்ன. நாங்கள் வந்து பணம் கொடுக்க ரெடியாக இருக்கிறவங்களுக்கு ஒரே சென்டர் வாங்கியிருக்கோம், நாங்கள் எல்லாருமா என்ன பேசி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த பசங்க அந்த OMR ஷீட்டில் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு எதுவும் பபுள் பண்ணாமல் ரொம்ப நல்லா தெரிஞ்ச சில கொஸ்டினுக்கு மட்டும் அப்படி பபுள் பண்ணிவிட்டு அப்படியே டைமை பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, கொஸ்டின் பேப்பரில் அப்படியே ஆன்சர் மார்க் பண்ணுறது போகிறது அப்படி பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா ஒரு 5:20க்கு தே வில் ஆல் கோ அவுட் கிவிங் தி OMR எம்டி. OMRல பப்ளிங் எதுவும் பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்களோட இன்ஃபர்மேஷன், சிக்னேச்சர் போடுறது அதெல்லாம் முடிச்சிடுறாங்க, கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்விஜிலேட்டர்ஸ் என்ன பிளான் அப்படின்னு சொன்னால், ஒரு சில இன்ஸ்டிடியூட்ஸ், நேஷ்னல் லெவல் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க உடனே எக்ஸாம் கீ அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. இப்போ நம்மளே பார்ப்போம், ஆலன் கீ வந்துருச்சு, ஆகாஷ் கீ வந்துருச்சு அப்படிமோ. அது மாதிரி 5:20க்கு பரீட்சை முடியுதுன்னா ஒரு 6 மணி, ஒரு 6:15க்கெல்லாம் இன்ஸ்டிடியூட் கீ வந்துடும். ஸோ அவங்க ஃபோனில் அந்த கீயை பார்த்து OMR எல்லாத்தையும் கரெக்டாக பபிள் பண்ணிவிட்டு பேக் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு 700 மார்க், 710 மார்க் அப்படின்னு வந்துடும். இந்த இன்ஸ்டியூட் கீழே ஏதாவது 1-2 தப்பு இருந்துச்சுன்னா அது மட்டும்தான் மிஸ் ஆகுமே ஒழிய ஒரு நல்ல மார்க் வந்துடும். இதுதான் கோத்ராவுடைய மாடல். பட் இடையில இவங்க இந்த ப்ராசஸில் மாட்டிக்கிட்டாங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஈவன் ஹரியானாவில் நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம், 6 பேர் அடுத்தடுத்து உட்காந்துருக்காங்க. இந்த 6 பேருமே 720, இவன் எப்படா வாங்கினா அப்படின்னு ஒரு இது போய்கிட்டு இருக்கு. அது இன்ஸ்டிடியூட்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு 720 வாங்கினா உடனே அவன் ஏன்ட்ட தான் படித்தான், ஓன்ட்ட தான் படித்தான்னு ஒரு இன்ஸ்டியூட்டும் அவனுக்கு டிஷர்ட்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து நான் ஏன்ட்ட தான் படித்தான்னு போய் சொல்கிற இன்ஸ்டியூட்ஸ் இருக்காங்க. அது ஆனால் யாருமே இந்த 6 பேர் 720 வாங்கினா கூட ஒரு இன்ஸ்டிடியூட் கூட இவங்களுக்கு டிஷர்ட்டை போட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை. என்ன காரணம் அப்படின்னா, கண்டிப்பாக இதில் ஃப்ராட் இருக்குது, இவனை நம்ம ஸ்டூடெண்ட்னு சொல்லி நம்மளும் மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணமாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ இங்கேயும் ஒருவேளை அந்த கோத்ரா மாடல் மாதிரி இந்த பசங்கள்லாம் அந்த ஹரியானாவில் அந்த ஸ்கூலுக்கு வர வச்சு அங்கே ஒருவேளை ஆஃப்டர் த எக்ஸாம் இந்த மாதிரி ஆன்சரை ஃபில்அப் பண்ணிட்டாங்களா, எப்படி நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரில. மேபி இந்த ரூட்டை ட்ரை பண்ணி கூட அவங்க பண்ணியிருக்கலாம். இதுதான் நம்ம இதில் பார்க்கக்கூடிய விஷயம், இந்த கோத்ரா ஹரியானா.
அடுத்து பாட்னா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாட்னாவில் நடந்தது என்ன நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா, ஒரு 4 ஸ்டூடெண்ட் ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்லேயே உட்காந்து நைட்டு படிச்சிருக்கான். கொஸ்டின் பேப்பர் அவன் கையில் இருந்திருக்கு, கரெக்ட் ஆன்சர்ஸ் அவன்கிட்ட இருந்திருக்கு, அவன் மனப்பாடம் பண்ணியிருக்கான், அடுத்த நாள் பரீட்சைக்கு போயிருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்லிட்டான். அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே பீகார் போலீஸ் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த 4 பேர் யார், ஏன் எப்படி அவங்களுக்கு கொஸ்டின் கிடச்சிச்சு, இந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸை புக் பண்ணது யார், அப்படி இப்படின்னு எல்லாம் விசாரணை பண்ணிட்டு வரும்பொழுது இந்த 4 பேருக்கு கொஸ்டின் கொடுத்தது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்தவன் 40 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா உனக்கு கொஸ்டின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் அவன் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை சேல் பண்ணியிருக்கான். ஒரு ஸ்டூடெண்ட்டை பணம் இல்லாதவன் காசு கொடுக்கலங்கிறதுனால அவன் வந்து ஒரு இன்ஃபார்மராக மாறிட்டான். இந்த கொஸ்டின் பேப்பர் சேல்ஸ் பண்ணும்போது 40 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா உனக்கு கொஸ்டின் பேப்பர், அந்த மாதிரி மெத்தடில் அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் பணம் கம்மியாக இருந்தால் ஃபிசிக்ஸ் மட்டும் வாங்கிக்க 10 லட்சம், கெமிஸ்ட்ரி மட்டும் வாங்கிக்கிறியா, ஓகே 10 லட்சம், இல்லை 5 லட்சம் தான் இருக்கா, அப்போ நெக்ஸ்ட் டே காலையில் தான் உனக்கு கொஸ்டினை கொடுப்பேன், காலைல 10 மணிக்கு கொடுப்பேன், ஃபிசிக்ஸ் மட்டும் கொடுப்பேன், அப்படி இப்படிலாம் கூட ரேட்டில் பார்கெயின் பண்ணி அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, கொஸ்டின் பேப்பர் எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறது தான் அந்த சிபிஐக்கு அந்த கேஸ் நம்ம இதுலேருந்து போன பிறகு, இல்லை பீகார் போலீஸே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, பட் சிபிஐக்கு போன பிறகு அதை அடுத்த லெவலுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் எவன் கொடுத்தான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு பார்த்து சர்ச் பண்ணால் வீட்டில் யாரும் இல்லை, ஆனால் ஒரு பேர்ன்ட்டு கொஸ்டின் பேப்பர் கிடைக்கிது. அதில் பாதி எரிஞ்சு எரியாமல் அவசரத்தில் கொஸ்டின் பேப்பர் மீதி இருந்ததெல்லாம் போட்டு எரிச்சிட்டு போயிருக்காங்க. அதில் சம் பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது, பாதி எரிஞ்சு எரியாமல் இருக்குது. எடுத்து பார்த்தா அது நம்ம நீட் 24ஓட பேப்பர் தான். அந்த கொஸ்டின் புக்லெட் நம்பர் அது எரியாமல் இருந்ததுனால அந்த நம்பரை பார்த்துட்டாங்க. இந்த நம்பர் என்டிஏலேருந்து எந்த ஊருக்கு டிஸ்பேட்ச் ஆச்சு அப்படின்னு செக் பண்ணால் சர்ப்ரைசிங்லி அது வந்து ஜார்க்கண்டுக்கு போன ஒரு கொஸ்டின் நம்பர். ஸோ ஜார்க்கண்ட்லேருந்து எப்படி பாட்னாக்கு வந்துச்சு, பீகாருக்கு வந்துச்சு அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது தான் இந்த மோடஸ் ஆஃப் ஆப்ரண்டி என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. ரைட்டா? கொஸ்டின் பேப்பரை என்டிஏல பேக் பண்ணி அதுக்கு 7 லேயர் ஆஃப் செக்யூரிட்டி ஃபஸ்ட்டு பேக் பண்ணி சீல் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சு, பாக்ஸுக்கு ஒரு டிஜிட்டல் லாக் போட்டு, அதை இன்னொரு பாக்ஸில் வச்சு அதுக்கு மேனுவல் லாக்கு, அந்த லாக்குக்கு 2 கீ, ஒரு கீ ஸ்கூல் பிரின்சிபல் போயிடுது, இன்னொரு கீ அந்த என்டிஏ இன்சார்ஜ் ஆஃப் தட் பர்டிகுலர் சென்டர் அவர் கையில் போயிடுது. அந்த டபுள் கீ போட்டு தான் அதை திறக்க முடியும். அதுக்கு மேலே மறுபடியும் பேக்கிங், அதுக்கு சீல், அப்படி இப்படி வேரியஸ் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு ப்ளூ டாட் கொரியரில் இந்த பேக்கெட்டை வந்து பேங்க்குக்கு, கனரா பேங்க் அனுப்பிச்சிடுறாங்க. ஜார்க்கண்டில் அங்கே ஒரு ஊரில் அந்த இடத்துக்கு சிபிஐ போய் பார்த்து அந்த என்ன மாதிரி நடந்துச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் அதை பற்றி தெரிய வருது. சஞ்சீவ் முக்கியா அப்படின்னு ஒருத்தர் மிகப்பெரிய டான், அவர் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் மாஃபியாவில் தலைவராக இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. அவரோட பையன் கூட இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் சீட்டிங்கில் தான் ஜெயிலில் இருக்கார். அதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த குரியர் ஆஃபீஸில் இந்த பாக்ஸ் எடுத்து கரெக்டாக அதை வந்து யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த சீல் ஓப்பன் பண்ணுறது, அந்த லாக் ஓப்பன் பண்ணுறது, அதெல்லாம் பக்காவாக பண்ணி கொஸ்டின் பேப்பரை வெளியில் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, கொஸ்டின் பேப்பரை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கேமரா ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உள்ளே அதே மாதிரி அப்படியே வச்சு அப்படியே பேக் பண்ணி கரெக்டாக அது ஒன்றுமே அந்த டேம்பர் ஆனதே தெரியாத மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. குரியர்காரங்களுக்கு பணம் கொடுத்துருக்கலாம், இல்லை அவர் பேங்க்கில் போய் எடுத்துருக்கலாம். அது கரெக்டாக அவர் எந்த இடத்துல அந்த கொஸ்டின் எடுத்தார், பேக் பண்ணார், கொடுத்தாரு அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது பேங்க்குக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸாம் அன்னைக்கு காலையில் மே மாதம் 5ஆம் தேதி பேங்க்லேருந்து அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து இவங்க ஓப்பன் பண்ணி பரீட்சையை வைக்கிறாங்க. ஓகே ரைட்டு. ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க கொஸ்டின் பேப்பரோட ஃபோட்டோ அவர் எடுத்துட்டார் இல்லையா, அதை வந்து அவருடைய குரூப் ஆஃப் பீப்புள் இதை வந்து அடுத்த லெவலுக்கு சேல் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஆட்கள், அதில் ஒருத்தர் தான் அந்த பாட்னாவில் அந்த கொஸ்டினை விற்றவர். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டு அங்கங்கெல்லாம் நிறையா பேர் அவர்கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ அவர் வாட்ஸ்அப்பில் இதை அவருக்கு அனுப்பிடுறாரு. அவர் அங்கே சேல்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு 4 பசங்களுக்கு இவர் 30 லட்சம்னு கொடுத்ததை அவர் 40 லட்சம்னு அங்கே சேல்ஸ் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாருன்னா,
அந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ இதை வந்துட்டு அவர் பிரிண்ட் எடுத்துக்கிறார். பிரிண்ட் எடுத்து இந்த பசங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரோட பிரிண்ட் அவுட் வந்து கொடுக்குறாரு. கொஸ்டின் பேப்பரை மட்டும் கொடுத்தா பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட ஒரு சால்வர் கேங்குன்னு இருக்காங்க. இந்த சால்வர் கேங் வந்து எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடுவாங்க. ரயில்வே எக்ஸாம், நம்ம நீட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், அது மாதிரி எந்த இதாக இருந்தாலும் அவங்க கடன்னு அதுக்கு சொல்யூஷன் எழுதி கொடுத்துருவாங்க. யார்? சஞ்சய் முக்கியாவோட ஆட்கள். அந்த சொல்யூஷனையுமே அவர் அனுப்பிடுறாரு வாட்ஸ்அப்பில். அப்போ கொஸ்டினும் இருக்குது, சொல்யூஷனும் இருக்குது. விற்கிறது ஈஸி, அதை வித்துடுறாங்க. ப்ரீவியஸ் டே 4ஆம் தேதி அன்னைக்கு பசங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் போயிடுது. அவங்க அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பரீட்சையில் வந்து அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. இதுதான் மெத்தட். இந்த மாதிரி மெத்தட் தான் பாட்னால நடந்திருக்கு. ஓகே. அப்புறம் சிபிஐயில் ஒரு டவுட் என்ன ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, 700 மார்க்கு ஓகே வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு போன வருஷம் ஸ்கூலில் படித்தானா இல்லை அவன் ரிப்பீட்டரா? அவன் ரிப்பீட்டராக இருந்தான்னா போன வருஷம் நீட் எழுதும்போது என்ன மார்க்கு? போன வருஷம் நீட்டில் 100 மார்க்கு, 110, 120 மார்க்கு, இந்த வருஷம் 700 அப்படின்னு சொன்னால் ஒருவேளை கடுமையாக படித்து அவன் அந்தளவுக்கு மார்க் வாங்கியிருக்கானா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ரொம்ப ஹை மார்க் ரைஸ் ஆனக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிபிஐயில் கண்டுபிடிச்சதா ஒரு தகவல். பட் அதை பற்றி கிளியராக அது எந்த ஊர், எந்த ஸ்டேட்டு, எந்த இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் வரல. பட் தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ஹேப்பன்ட். இப்போ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? மறுபடியும் ஒரு தரம் பரீட்சை வச்சா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடக்காமல் அது இருக்குமா? அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷனை அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியும்? ஸோ தட் கவர்மெண்ட் வந்து தெம்பாக பரீட்சை வைக்கிறது, எந்த பிரச்சனையெல்லாம் பரீட்சை வைக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக தெம்பாக சட்டையை தூக்கி விட்டுக்கிட்டு எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் யாருக்கும் பயப்படாமல் ஸ்டைலாக நடந்து போகிறது அப்படிங்கிறது ஆக்சுவலாக பாசிபிளாக? வெளிநாடுகள் எல்லாம் அடேங்கப்பா இந்தியாவில் சூப்பராக பரீட்சையெல்லாம் பக்காவாக வைக்கிறாங்க அப்படின்னு பெருமைப்படுற அளவுக்கு ஒரு சொல்யூஷனை நம்ம இதில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதான் நம்ம பேசுகிறோம். ஒரு எம்ஜிஆர் பாட்டிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். பழைய படம் நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, இல்லையா? இது வந்து ஒரு எம்ஜிஆர் படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு. சரி சார், அதுக்காக இது ஒரு ஃபிலாசபி, ஓகே. அது மாதிரி நம்ம எல்லா திருடர்களையும் நம்ம வந்து திருத்த முடியுமா அப்படின்னா இது ஒரு தத்துவம். அதெல்லாம் நாட் பாசிபிள். திருடன் திருந்தினாதான் நம்மளால் திருட்டை ஒழிக்க முடியுமா? இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம எவ்வளவு செக்யூரிட்டி பண்ணாலும் இதை அனுப்பும்போது இப்படி மால் ப்ராக்டிஸ் பண்ணி எப்படியாவது திருட்டு நடத்த தானே போகுது. அப்போ நீட் 2025லையும் ஏதாவது நடக்கும்ல, 26லையும் அந்த மாதிரி திருட்டு நடக்கும்ல அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்குது. சரி, இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, வாட் ஐ ஃபீல், ஒரு பணக்கார தந்தை, ஒரு சோம்பேறியான பையன், இதுதான் காரணம். அப்பா என்ன, பையன்கிட்ட பணம் இருக்காது. 18 வயசில் 40 லட்சம் அவன் கையிலையா இருக்குது? இல்லை. அப்பாட்ட பணம் இருக்குது. அப்பா என்ன செய்கிறாரு? பையனுக்காக இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வாங்கி கொடுத்தால் அவன் மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கிடுவான், நல்ல ஒரு காலேஜுக்கு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அப்பா நினைக்கிறாரு. காசை கொடுத்து கொஸ்டின் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கார். இப்போ நீட் பிஜிலாம் சடனாக கேன்சல் ஆச்சு பாருங்கள். அப்போ ஒரு சில பேர் நினச்சது என்ன அப்படின்னா, வந்து இப்படி டக்குன்னு கேன்சல் பண்ணால் என்ன பண்ணுறது? இல்லை, ஒரு ஃபேமஸ் யூடியூபர் இருக்கார், மதன் கௌரின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அவரோட வீடியோவில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் தங்கச்சி புறப்பட்டு ஃப்ளைட்டில் புவனேஸ்வர் போனாங்க, புவனேஸ்வரில் ஏர்போர்ட்டில் போய் இறங்குறாங்க, நீட் பிஜிக்காக போனாங்க, நீட் பிஜி பரிட்சை எழுதுறதுக்காக போனாங்க, ஃப்ளைட்லேருந்து இறங்கி வர்றாங்க, டக்குன்னு பார்த்தா நீட் பிஜி கேன்சல். என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த ஃப்ளைட் டிக்கெட்டு போயிடுச்சு, நம்ம ஒரு நாள் அலைஞ்சது போச்சு அப்படிங்கிற பாயிண்ட் ஓகே. பட் அதை விட முக்கியமான பாயிண்ட், நீட்டு யூஜிக்கே 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்து கொஸ்டின் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சில பேர் நீட்டு பிஜி கூட கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து ஒரு ஃப்ராடு பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் இல்லையா? அப்போ ஜஸ்ட் பிஃபோர் தி எக்ஸாம் இது கேன்சல்னு வரும்போது நமக்கு ட்ரெயின் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் போச்சுங்கிற கவலையை விட நிறைய பேருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் போச்சுங்கிற கவலை வந்திருக்குமா இல்லையா? அப்படி தான் திருட்டு ஒவ்வொரு பரீட்சையிலும் நடக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நெட் யூஜிசி நெட் எக்ஸாம் இதே மாதிரி மால் ப்ராக்டிஸ் ஆனதுனால தான் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ
பரீட்சையை ஆன்லைன் மோடில் கொண்டு போயிடலாமா சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆன்லைன் மோடில் கொண்டு போனோம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், we have a bad experience in JEE. ஜேஇயில் வந்து டெக்னிக்கலாக ஃப்ராட். எப்படி ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்கான், கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்கான், ஆனால் அந்த சிஸ்டமை வேற ஒருத்தன் ஹேக் பண்ணிட்டான். இவன் உட்காந்துட்டு பரீட்சை எழுதுகிற மாதிரியே இப்படி பண்ணிகிட்டே இருக்கான், அவ்வளவுதான். ஆனால் இவனுக்காக இவன் சார்பாக வேற ஒருத்தன் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கான். அவன் சப்மிட் கொடுக்குற வரைக்கும் இவன் இப்படி சும்மா பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருப்பான். பரீட்சை வந்து அது பாட்டில் ஆன்சர் போட்டுக்கிட்டே வருவான், போட்டுட்டு சப்மிட் அப்படின்றான். முடிஞ்சு போச்சு, பரீட்சை முடிஞ்சிருச்சுன்ட்டு இவன் எந்திரிச்சு போயிடுவான், நல்ல மார்க் வாங்கிடுவான் இல்லையா? இந்த சிஸ்டமில் அந்த கண்ட்ரோல் பண்ணுறது போகிறதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஓகே, அப்போ என்ன சார் பண்ணலாம்? எப்படி இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், இப்போ நீட் 2025 பரீட்சை வைக்கும்போது பிரச்சனை இல்லாமல் பரீட்சை வைக்கிறதுக்கு வழிமுறைகள் என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் வித் யுவர் சப்போர்ட். ஓகே, ஐம் கோயிங் டு டெல் யூ மை சஜஷன். இந்த சஜஷன் வந்து கரெக்டாக இருக்கா, இப்படி பண்ணால் திருட்டு நடக்காதா அப்படிங்கிறத நீங்கள் தான் எனக்கு ரிப்ளை பண்ணணும். ஸோ வாட் ஐ சே, கவர்மெண்ட்டுக்கு இது மிகப்பெரிய அவமானம் இல்லையா? ஈவன் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்லிமெண்ட்டில் நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம். பிரைம் மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு மினிஸ்டராக அனௌன்ஸ் பண்ணும்போது மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர்னு சொல்லும்போது பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு சவுண்டு, நீட்டுன்னு சொல்லி. இந்த அளவுக்கு நமக்கு இந்த பரீட்சையை சரியாக வைக்க முடியலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது இல்லையா? அப்போ இந்த தரம் வந்து கரெக்டாக வைக்கணும்ல. அப்போ வாட் ஐ ஃபீல், நீங்கள் செய்கிற வேலையை அப்படியே செய்யுங்க, பட் 20 கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு கொஸ்டின் பேப்பர் இல்லை, 20 கொஸ்டின் பேப்பர். இப்போதைக்கு என்ன பண்ணுறோம், 2 கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறோம். அதை ஒன்று அனுப்புகிறோம், இன்னொன்று வந்து அனுப்புகிறோம், ஆனால் ஸ்டாண்ட் பை அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ தூத்துக்குடியில் 2வது கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு. எப்படி, தூத்துக்குடியில் ஒரு பேங்க்குக்கு ஒரு கொஸ்டின் ஒரிஜினல் வந்துருச்சு, இன்னொரு பேங்க்குக்கு ஒரு ஸ்டாண்ட் பை வந்துருச்சு. அதை மாற்றி எடுத்துகிட்டு வந்ததுனால, அந்த கொஸ்டினை கொடுத்ததுனால கொஸ்டின் பேப்பர் மாறி போச்சு. நாட் ஓன்லி இன் தூத்துக்குடி, நிறைய பிளேசஸில் இந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர் மாற்றம் நார்த் இந்தியாலையும் நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 20 கொஸ்டின் அடிக்கிறோம், 20 கொஸ்டின் பேப்பர் அடிக்கிறோம். சரி, ஒவ்வொரு சென்டர், இப்போ திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ ஸ்டேட் பேங்க்குக்கு தான் அந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து குரியரில் அனுப்புகிறோம். அதே மாதிரி 7 லேயர் ஆஃப் செக்யூரிட்டி நம்ம பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை அனுப்பும்போது ஸ்டேட் பேங்க் அனுப்புகிறோம், கனரா பேங்க் அனுப்புகிறோம், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க் மாதிரி அனுப்புகிறோம். சரி, ஸ்டேட் பேங்க் கண்ட்ரோன்மெண்ட் பிரான்ச்சு, ஸ்டேட் பேங்க் தென்னூர் பிரான்ச், அப்படி இப்படி அனுப்புகிறோம். 20 பாக்ஸ். இப்போ மே 5ஆம் தேதி பரீட்சை அப்படின்னா மே 3ஆம் தேதி ப்ளூ டாட் குரியர், ஹூவர் இட் இஸ், எந்த குரியராக இருந்தானே அனுப்புகிறோம். அனுப்பி அங்கங்கே அந்த பாக்ஸ் வந்து சேர்ந்துருது. ஓகே, 20 பேங்க் மேனேஜர்கிட்ட லாக்கரில் இந்த பாக்ஸஸ் இருக்குது. ஃபைன். நம்மகிட்ட எவ்வளவு சென்டர் இருக்குது, 24 லட்சம் பேர் 4000 சென்டரில் பரீட்சை எழுதுகிறாங்க. 24 லட்சம் பேர் 4000 சென்டரில் பரீட்சை எழுதுகிறாங்க. இந்த 24 லட்சம் பேர் 4000 சென்டர் அப்ராக்சிமேட்லி பரீட்சை எழுதுகிறாங்க. ஒரு சென்டருக்கு அப்ராக்சிமேட்லி 600 பேர், ஒரு பாக்ஸில் அப்ராக்சிமேட்லி 600 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரேண்டம் செலக்ஷன், ரேண்டம் கம்ப்யூட்டர் செலக்ஷன் ஆஃப் எக்ஸாம் சென்டர் அண்ட் கொஸ்டின் புக்லெட் ஆன் த எக்ஸாம் டே மார்னிங். ஸோ நான் என்ன சொல்கிறேன், 4000 சென்டரில் திருச்சி ஓகே 2137 எக்ஸாம் சென்டர் நம்பர். கம்ப்யூட்டர் தான் செலக்ட் பண்ண போது 1லேருந்து 20 வரைக்கும் ரேண்டம் செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின் நம்பர், மேபி கொஸ்டின் நம்பர் 13. அப்ப கொஸ்டின் நம்பர் 13 அப்படின்னா ஓகே, அது பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருக்கு. மார்னிங் 10 o'clock அந்த இன்சார்ஜுக்கு என்ன வருது, கோ டு பஞ்சாப் நேஷனல் பேங்க், பிக் யுவர் கொஸ்டின் பேப்பர். மார்னிங் 10 AM. ஸோ 10 மணிக்கு அந்த கொஸ்டின் நம்பர் 13 எடுத்துக்கிட்டு அவங்க வந்துடுறாங்க ஒரு பர்டிகுலர் சென்டருக்கு, கொங்குநாடு இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே ஃபைன். இப்போ அங்கே எல்லாருக்கும் என்ன கொஸ்டின் பேப்பர் போகும், கொஸ்டின் நம்பர் 13 எல்லாருக்கும் போகும். சரி, வேற ஒரு இடத்துல நம்ம கேந்திரிய வித்யாலயா ரேண்டம் செலக்ஷன், அதோடைய 2135 அப்படின்னு வச்சுங்க. ஓகே, அப்போ கொஸ்டின் நம்பர்
ஒரு 17 அப்படின்னு வருதுன்னா அந்த 17 எந்த பேங்க்ல இருக்கோ அங்கே போய் அவங்க எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 4000 நம்பர், இதில் 1லேருந்து 20, அதில் ஒரு ரேண்டம் செலெக்ஷன், எக்ஸாம் டே மார்னிங் அது நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது எந்த சென்டருக்கு எந்த கொஸ்டின் வருதுங்கிறது தெரியாது. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட் கொடுக்கும்போது என்டிஏ வந்து அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆல் ஓவர் த கண்ட்ரி தெர் ஆர் 20 டிஃபரண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் விச் வில் பி அவைலபிள் ஆன் தட் எக்ஸாமினேஷன் டே. எனி ஒன் ஆஃப் த கொஸ்டின் வில் பி கிவன் இன் யுவர் சென்டர். சரி, ரைட். நார்மலைசேஷன் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆல் இண்டியா ரேங்க் ப்ரிப்பேர் பண்ணும்போது நார்மலைசேஷன் மெத்தடில் நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஜேஇ மெயின் 8 பேட்ச், டே 1 மார்னிங் பேட்ச், ஈவினிங் பேட்ச், டே 2 மார்னிங் ஈவினிங், டே 3 மார்னிங் ஈவினிங், டே 4 மார்னிங் ஈவினிங், மொத்தம் 8 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர், 8 டிஃப்ரெண்ட் எக்ஸாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நார்மலைசேஷன் மெத்தடில் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ரேங்க் லிஸ்ட் ஆல் இண்டியா ரேங்க்னு ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது மாதிரி தான் இது நம்ம பண்ணுவோம். சரி, இப்போ புக் நம்பர் 13 அப்படிங்கிறது கொங்கு நாடு இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்தது. அது மாதிரி வேற வேற சென்டர் நம்பர் 52, சென்டர் நம்பர் 1125, அது மாதிரி வேற வேற 3247, இந்த மாதிரி வேற வேற ஊர். டார்ஜிலிங், இது வந்து ஜலந்தர், இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்களூர், அது மாதிரி வேற ஒரு ஊரில் அந்த பர்டிகுலர் கொஸ்டின் நம்பர் 13 நடந்திருக்கும். சில ஊரில் கொஸ்டின் 15 நடந்திருக்கும், சில ஊரில் கொஸ்டின் 5 நடந்திருக்கும். எல்லாத்தையும் ஃபைனலாக நம்ம நார்மலைசேஷன் பண்ணி ஸ்கோர் கார்டு கொண்டு வரோம். சரி, இந்த மாதிரி நம்ம ஒரு மெத்தடை பண்ணும்போது இப்போ சீட்டிங் அப்படிங்கிறது நடக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சஞ்சீவ் முக்கியா மாதிரி ஆட்கள் வந்து ஏதோ இதே மெத்தடில் போயிட்டு கொஸ்டினை திருடுறாங்க. ஓகேங்க, ஒரு பாக்ஸ் வந்து ஒரு ப்ளூ டாட் குரியர் போகிறாரு, பாக்ஸை திருடுறாரு, பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு காசை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு. மேபி இட் இஸ் கொஸ்டின் நம்பர் 11. ஓகே, கொஸ்டின் நம்பர் 11 அவருக்கு கிடச்சி போச்சு. இது வந்து இது மட்டுமே வச்சு என்ன செய்ய முடியும்? ஓகே, ரைட்டு. உடனே வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கேருந்து ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 7 எடுத்துட்டாங்க, ரைட்டு. ஆனால் 20 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. நாள் ஒரே ஒரு நாள் தான். மே 3ஆம் தேதி நம்ம டெஸ்பேட்ச் பண்ணுறோம். மே 3ஆம் தேதி கொரியரில் கொடுத்து மே 4ஆம் தேதி பேங்க்குக்கு வந்துடுது. மே 5ஆம் தேதி தான் பரீட்சை அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ வித்தின் 24 hours அவங்க எந்த ஊரில் போய் எவ்வளவு கொஸ்டினை எடுக்க முடியும்? நம்ம ஒரு பாக்ஸை திறக்கிறோம், கொஸ்டின் நம்பர் 11, வேற எங்கிட்டோ போய் ஒரு இடத்துல போய் எப்படியோ வாங்கிடுறோம். அதுவும் கொஸ்டின் 11ஆகவே கூட இருக்கலாம். நம்ம 20 பாக்ஸை 20 ஆளை வச்சு ஓப்பன் பண்ணால் கூட அது 20ம் அப்படியே எக்ஸ்க்ளூசிவ் நம்பர்ஸாக 1 2 3 4ன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது திரும்ப திரும்ப புக் நம்பர் 11 கூட வரலாம். அது ரேண்டம் தானே. அப்போ ஒரு 40-50 கொஸ்டின் பேப்பர் பாக்ஸஸை திருடி ஓப்பன் பண்ணி எடுத்து சீல் பண்ணி கொடுத்தால் தான் இந்த 20 கொஸ்டினே கிடைக்கும். திஸ் சீட்டர்ஸ் have to do it within 24 hours. அது பாசிபிளா? நம்பர் 1. நம்பர் 2, கொஸ்டினே எடுத்தாச்சுங்க. ஒரு கொஸ்டின்னா 200 கேள்விகள் இருக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல. இப்ப இவர் 20 கொஸ்டினை திருடிட்டாரு அப்படின்னா அது வந்து 4000 கொஸ்டின். ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து 20 கொஸ்டினை கொடுத்து இதுல ஒன்று தாண்டா வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் அப்படின்னா 24 hours. 24 ஹவர்ஸ்னா 1440 நிமிஷம். அவன் வந்து குளிக்கவும் இல்லை, சாப்பிடணும் இல்லை, டாய்லெட் கூட போலங்க. 24 ஹவர்ஸும் படிக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிட்டா கூட ஒரு நிமிஷத்தில் ஒரு கொஸ்டினை மனப்பாடம் பண்ணா கூட அவனால் எப்படி 4000 கொஸ்டினை மனப்பாடம் பண்ண முடியும்? அப்சல்யூட் நாட் பாசிபிள். இப்போவே நம்ம பார்த்தோம், இந்த பாட்னாவில் அந்த பசங்க வந்து என்னத்தை தான் மனப்பாடம் பண்ணாங்களோ தெரில, பரீட்சையில் போயிட்டு 300 மார்க்கு 400 மார்க்கு 500 மார்க்கு அப்படி தான் வாங்கியிருக்காங்க. அப்போ நம்மள்கிட்ட கரெக்டான கொஸ்டினை கொடுத்தால் அதுக்கு 30-40 லட்சம் கொடுத்து வாங்கி அப்பா வந்து பிள்ளை கொடுப்பார். இப்போ என்ன பிரச்சனை ஆகும்? இந்த சஞ்சய் முக்கியா மாதிரி ஆட்கள் வந்து ஒருத்தர்கிட்ட கொஸ்டின் வாங்கிக்கிங்க 40 லட்சம் அப்படின்னு சொன்னால், சரி வாங்கிக்கிறேன், அந்த கொஸ்டின் பரீட்சையில் வருமா அப்படின்னு கேட்பார். கேட்கும்போது என்ன பண்ண முடியும்? 20 கொஸ்டினில் இது ஒரு கொஸ்டின். அப்போ சான்ஸ் என்ன? 1 out of 20. வாட் இஸ் தட்? இட் இஸ் 5%. அப்போ 5% தான் சான்ஸ் இருக்கு அந்த கொஸ்டின் வர்றதுக்கு. 95% சான்ஸு வேற ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்போ இவர் வந்து இந்த கொஸ்டின் என் பிள்ளைக்கு வருமா வராதானே தெரியாமல் அவ்வளோ காசை கொடுத்து அந்த கொஸ்டினை வாங்கி அதை கொடுத்து இதை படிச்சுட்டு போன்னு சொல்லி
அந்த கேள்வியை பரீட்சையில் வராமல் ஒரு ஏமாற்றமாகிறத ஒரு பேரண்ட் வந்து விரும்புவாங்களா? நம்ம மக்கள், நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், பரீட்சையில் ஜஸ்ட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுல குழம்பி போய் தான் -1 வருது. இது 20 ஆப்ஷன் இருக்கு. 20 ஆப்ஷனில் எந்த கொஸ்டின் ஆக்சுவலாக வரப்போகுது இவனுடைய எக்ஸாம் சென்டருக்கு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி 5%. ஸோ 95% தட் வில் நாட் கம். அப்படி இருக்கும்போது ஒரு பேரண்டோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த கொஸ்டினை நான் 30-40 லட்சம் கொடுத்து வாங்கி பிரயோஜனம் இல்லை. ஸ்டூடெண்டோட மனநிலை எப்படி இருக்கும்? இதை போய் படித்து பிரயோஜனம் இல்லை, மொத்தம் 20 கொஸ்டின் இருக்குது, என்டிஏவுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயே கொடுத்துருக்காங்க, 20ல் ஏதோ ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னுடைய எக்ஸாம் ஹாலுக்கு என்ன வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இது சிஸ்டம் ஜென்ரேஷனில் காலைல 10 மணிக்கு தான் நம்ம எக்ஸாம் சென்டரில் போயிட்டு அவங்க எந்த கொஸ்டினை பிக் பண்ணிக்கிட்டு வரணும், அவங்க இந்தியன் பேங்க் போகணுமா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போகணுமா, எங்கே போகணும், எந்த டப்பாவை தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ரேண்டம் செலெக்ஷனே எனக்கு காலையில் தான் வரப்போகுது. அப்படின்னா நோபடி நோஸ் விச் பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர் இஸ் கோயிங் டு கம். ஸோ யார் திருடுறவங்க இருந்தாலும், இந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறவங்க இருந்தாலும் 20 கொஸ்டினை வச்சுக்கிட்டு அவங்களால பரீட்சையில் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன டவுட் என்ன வரும்னா, சார் 20 கொஸ்டின்னு சொன்னால் சில கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், சிலது கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் தோணும். ஆனால் அதுக்கு மேத்தமேட்டிக்ஸில் நார்மலைசேஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. அதன்படி அதை சரி பண்ணிட முடியும். அதில் ஒன்றும் தப்பு வராது. இப்போ கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க, திடீர்னு மழை பெய்யுது, டக்வர்த் லூவிஸ் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு ஓரளவுக்கு அதை சரி பண்ண முடியும். புரியுதா? அந்த மாதிரி ஒரு நார்மலைசேஷன் ஃபார்முலாவை வச்சு எல்லா கொஸ்டினுமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரத்துக்கு முடியும். சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளுக்கு மதிப்பு, அதாவது இந்த டம்ளருங்க, இது வந்து ஒரு 1 லட்ச ரூபா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா, சார் டம்ளர் 1 லட்சமா, வேணாம் சார் சொல்லுவீங்களா இல்லையா? அது மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி பிள்ளைகிட்ட கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறப்ப யாருமே வாங்க மாட்டாங்க இல்லையா? அப்போ எம்ஜிஆர் பாட்டு நம்ம கொஞ்சம் மாற்றுறோம். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திருடும் பொருளுக்கு மதிப்பில்லை என்றால் திருடவே யாருக்கும் தோன்றாது. திருடும் பொருளுக்கு மதிப்பில்லை என்றால் திருடவே யாருக்கும் தோன்றாது. ஸோ நீட் கொஸ்டின் பேப்பர் திருடிக்கிறியா? எனக்கு வேணாப்பா. நீட் கொஸ்டின் பேப்பர்ரா, திருடிக்கடா, ஐயோ வேணாப்பா. அப்போ சஞ்சீவ் முக்கியா என்ன சொல்லுவான்? நான் விவசாயம் பார்த்து பொழைச்சிக்கிறேன், எனக்கு இந்த தொழில் வேணாம் சொல்லுவானா இல்லையா? ஸோ திஸ் இஸ் மை சஜஷன். நீங்கள் இதை திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கா, இந்த மெத்தடில் பிரச்சனைகள் எதுவும் இருக்கா, மறுபடியும் மால் ப்ராக்டிசஸ் நடக்குமா அப்படி தோணுச்சுன்னா டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுங்கள். நீ உங்களோட ரிப்ளை எல்லாத்தையும் பார்த்து அந்த வேலிட் பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்றதையும் நான் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம டெஃபினெட்லி அதையும் கன்சிடர் பண்ணி ஃபைனல் மெத்தட் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.